அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேட்டை கவுண்டரில் இருக்கிற ராகு கேது பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கே நிவேதிதா. படிப்பு அக்ரி முடிச்சிருக்காங்க. இப்போ யூபிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 27/11/1996. நேரம் 11:27 AM. கிழமை புதன். ராசி மிதுனம். நட்சத்திரம் திருவாதிரை. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் காளிமுத்து, அம்மா பேர் சஞ்சனா. இவங்க வேட்டுக்கொண்டரில் கரை வேட்டு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் வர்ஷினி. படிப்பு பிஏ பிஎட் எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 24/4/1996. நேரம் 2:36 PM. கிழமை புதன். ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசணம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் வளர்மதி. இவங்க வேட்டுக்கொண்டரில் மூல வேட்டு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் நாமக்கல். சொத்தவரம் சொந்த வீடு இருக்குது, 10 ஏக்கர் தோட்டம் இருக்குது, மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் சர்மிரா. படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இப்போ ஜிசிடியில் கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 23/1/1995. நேரம் 1:35 AM. கிழமை திங்கள். ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம். லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் நாகராஜன், அம்மா பேர் கோமதி. இவங்க வேட்டுக்கொண்டரில் பீச்சக்குள வேட்டுக்குளத்தை சார்ந்துவீங்க. ஊர் சக்தி. சொத்துவரம் நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, என்ன டிகிரி இருக்கணும், 2 வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் மோகனப்பிரியா. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/2/2000. நேரம் 2:37 AM. கிழமை திங்கள். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் செங்கோடன், அம்மா பேர் பெருமாயி. இவங்க வேட்டுக்கவுண்டரில் மணியன் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் எடப்பாடி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, 7 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்ல படித்த 4 ஏக்கர் தோட்டமெல்லாம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஹேமலதா. படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ டென்டல் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 5/9/1991. நேரம் 2:26 PM. கிழமை வியாழன். ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பொன்னுசாமி, அம்மா பேர் விஜயலட்சுமி. இவங்க வேட்டுக்கவுண்டரில் பட்டாளி கூட வேட்டுக்குளத்தை சார்ந்துவீங்க. ஊர் வெப்படை. சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் லைனில் இருக்கணும், இல்லைன்னா இன்ஜினியர் லைனில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கேசி யமுனா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 29/5/1991. நேரம் 5:05 AM. கிழமை புதன். ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சின்ராசு, அம்மா பேர் அம்பிகா. இவங்க வேட்டுக்கவுண்டரில் மின்ன வேட்டுக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திருச்செங்கோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, 20 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் சுமித்ரா என்கிற சகுந்தலா. படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 25,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 5/8/1996. நேரம் 8:15 PM. கிழமை திங்கள். ராசி மேசம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் ருக்மணி. இவங்க வேட்டுக்கவுண்டரில் அந்தி வேட்டுக்குளத்தை சார்ந்துவீங்க. ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். சொத்தரம் மொத்த சொத்து மதிப்பு 50 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல பையனாக இருக்கும், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் லேகா. படிப்பு பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க, குரூப் எக்ஸாமுக்கு. பிறந்த தேதி 24/5/1998. நேரம் 10:11 AM. கிழமை ஞாயிறு. ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் பாண்டி முத்துக்குமார், அம்மா பேர் சுகன்யா. இவங்க வேட்டுக்கவுண்டரில் மின்ன வேட்டுக்குளத்தை சார்ந்துவீங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, மற்றவை நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை வசதி இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் பி இந்து, படிப்பு பிஇ பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி வந்து 16/10/1996, நேரம் 4:44 PM, கிழமை புதன், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அப்பா பேர் வந்து பழனிசாமி, அம்மா பேர் வந்து சாந்தி. இவங்க வேட்டுக்கொண்டரில் வெள்ளக்குள வேட்டுக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து சூலு, சொத்துவரம் வந்து 3 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் மல்லிகா, படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/9/1998, நேரம் 2:10 AM, கிழமை சனி, ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று, அப்பா பேர் வந்து ராமலிங்கம், அம்மா பேர் வந்து கனகாம்பாள். இவங்க வேட்டுக்கொண்டரில் மானந்திக்குள்ள வேட்டுக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து எடப்பாடி, சொத்துவரம் வந்து 3 ஏக்கர் காடு இருக்குது, சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க.